நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு 5 days 300 kilometers ஓட்டி பாருங்க, பிடிக்கல ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஒரு பாலிசி ட்ரிப்புலாம் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி எடுத்து வந்து வேணா எனக்கு வண்டி பிடிக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்படி தாராளமாக கொடுக்கலாம் ப்ரோ, நோ கொஸ்டின். ஸோ இங்கே மல்டிபிள் ஆங்கிள் வண்டி டெஸ்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது டெஸ்ட்டில் வண்டி வந்து இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுப்போம். கஸ்டமர்கிட்ட வாங்கும் போது டூப்ளிகேட் ஆர்சியா இல்லை இந்த வண்டியில் ஏதாவது இப்படி கேஸ் இருக்கா இல்லை இது மாதிரி வந்து ஹைப்பர்சின் இருக்கா எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி தான் நம்ம காரே வாங்குறோம். ஹலோ பிடி பிரைம் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஸ்பின்னி நியூ கார் மார்க்கெட்டுக்காக வந்திருக்கேன். எதுக்குன்னா ரொம்ப நாளே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு ஒருத்தர் என்ன டார்ச்சர் பண்ணினே இருக்கான். இங்கே வாயன், இவன் வந்து ஃப்ரெண்டு விக்கி, இவன் வந்து ஒரு கார் வாங்கியே ஆகணும்னு ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ கூட்டு போடா, போய் பார்த்தே ஆகணும். எதுக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் துறப்பாக்க ஓஎம்ஆர் கிட்ட கூப்பிட்டு வந்துக்கிறேன்? இல்லை, புதுசாக இப்போ 3 மாதம் ஆகுதான் இங்கே ரீசெண்டாக ஓப்பன் பிளேஸ் மார்க்கெட்டு. நிறைய கார்ஸ் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். ஆக வாங்க போகிறதில்ல, பார்க்க தான் வந்து பார்க்க தான் போகிறோம். சும்மா ஒரு என்கொயரிங்க, சும்மா போயிட்டு என்னென்னு வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு. முக்கியமாக என்னென்னா இது ப்ரொமோஷனல் வீடியோவே கிடையாது, நிஜமாவே விளாக். கார் பார்க்க தான் வந்துக்கிறோம். ஏன்னா நீ போலோ தான் வாங்கி ஆகணுமா? எஸ், டெஃபினெட்லி. புஷ்ஷுன்னு போட்டிருக்க புல்லுன்னு எழுதுறான் பாருங்க. இல்லை இல்லை பண்ணி வெளியில கூலிங் கிளாஸ் போட்டா ஓகே, வெயில் வாசல்ல போட்டா ஓகே, என்னத்துக்கு இப்போ உள்ள போட்டு கழட்டிட்டேன். புதுசா ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணே இருக்கான் ரொம்ப நாள். ப்ரோ, மொத்தம் எத்தனை கார்ஸ், எத்தனை வேரியன்ட் இங்க இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 300 கார்ஸ் மேலே இருக்குது. வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்லையும் ஒரு 4-5 சொல்லலாம். ஸோ அந்தளவு வேரியண்ட், டாப் மாடல், லோ மாடல், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே எந்த பட்ஜெட்லையும் என்ன ரேட்லையும் எல்லா விதத்துலையும் கார் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே இல்லைன்னு சொல்லி வெளியே போக வாய்ப்பே கிடையாது. ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் பிரைஸே இங்கே வந்து டாடா நானோலேருந்து ஒரு 1.5 லட்சம் ஸ்டார்ட் ஆகும். 1.5 லட்சத்துலேருந்து? கண்டிப்பாக இருக்குது. அந்த வண்டிக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறோம். இன்ஜின், கியர் பாக்ஸு, ஏசி அண்ட் சென்சாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு 5 days 300 kilometers ஓட்டி பாருங்க, பிடிக்கல ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஒரு பாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இங்கே ஸ்பின்லேயே இருக்குது. ஸோ இதே நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு வாரண்டியோ இல்லை வண்டி ஃபைடோ மணி பேக்கோ ஸோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஏன்னா இப்போ யூஸ்டு காரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி பிரச்சனை வருமானு அப்படியே கண்டிப்பாக மைண்டில் எல்லாத்தையுமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறோம், வாரண்டிஸ் எல்லாமே நான் கொடுக்குறோம். அதான் நீங்கள் ஸ்பின்னிக்கு வந்து காரை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. எவ்வளவோ செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. ஓகே. ஆனா ஏன் ஸ்பின்னி? ஓகே, அது டிஃபரன்ஸ் என்ன? ஏன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்றது ஸ்பின்னில பாக்குறாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸே இருக்குல்ல. ஆமா. சோ ரெஃபர் பண்றாங்க ஸ்பின்னில எடுங்கன்னு சொல்லிட்டு. செல்லிங்கும் ஈஸியா இருக்கு. சோ வை ஸ்பின்னிக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இதுல நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அதில் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுல இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வேற எங்கேயுமே வெளியே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த ஸ்பின்னி ஆப் பிளேஸ் டெவலப் பண்ணிட்டு நீங்க அதில் எல்லா காருமே சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து ஒவ்வொரு காரும் வந்து போட்டோ வந்து 40 போட்டோஸ் இருக்கும். ஒரு காருக்கு 40 போட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்க வீட்லயே எல்லா போட்டோஸும் செக் பண்ணி எங்கெங்க ஸ்கிராச்சஸ் இருக்கு, எங்க டென்ட் இருக்கு எல்லாமே நீங்க கிளியரா பார்க்கலாம். கீழே வந்து டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர், எத்தனை ஓனர் எல்லாம் பார்க்கலாம். இன்கேஸ் என்னால் ஸ்பின்னிக்கு வர முடியலையா, சரி ஓகே, டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணால் வண்டி வீட்டுக்கே வரும். டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் அங்கேயே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் பார்க்கணுமா, அந்த ஆப்லேயே ஃபினான்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வீட்டிலேருந்து ஒன் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஒரு மெயின் பாயிண்ட்டாக சொல்லலாம். அதர் இருக்கும் நம்மளுக்கு டீலர்ஸ் பற்றின்னு சொல்லலாம். சரி ஓகே, நம்ம இன்னும் நிறைய கார் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே ஹப்புக்கு வரலாம். வந்துட்டு இங்கே இருக்க கார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். 2-3 கார் 4-5 காரோட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ரோட்லையும் பார்க்கலாம், இல்லையும் பார்க்கலாம். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கும் டீலர்கள் டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் காரை எடுத்துட்டு 5 days 300 kilometers ஓட்டி பாருங்க, திருப்பி கொடுக்கலாம். நோ கொஸ்டின்ஸ். எனக்கு உட்கார பிடிக்கல, கலர் பிடிக்கல, இல்லை கம்ஃபர்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்க வரீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் என்ன தெரிய போகுது காரை பற்றி, ஒன்றுமே தெரிய போகுது. அட்லீஸ்ட் நம்ம கூட ஒரு 3 நாள் இருந்து காரை கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அப்புறமா இண்டஸ்ட்ரியிலே கொடுத்துடலாம். அதுவும் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்டு. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வேற காரும் எடுத்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான்.
அப்படியே மாத்திக்கலாம். இல்ல இன்னொரு விஷயம், எனக்கு கார் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த ஒரு சின்ன இஷ்யூ இருக்குங்க, கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம். சோ பிரச்சனையே கிடையாது. சோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ எல்லா வகையிலும் நாங்க சப்போர்ட் பண்ண அங்க ரெடியா இருக்கோம். இது ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கடுத்து நாங்க காரை வந்து எடுத்து 200 இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வண்டியை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க சேல்லே பண்றோம் கார். சோ அதுக்கு தான் இன்ஜின், கியர் பாக்ஸ் வாரண்டி, ஏசி சென்சர் வாரண்டி நாங்க கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டே போயிருக்கலாம். எங்களுக்கும் மத்தவங்களோட டிஃபரெண்ட் சொல்லலாம். அதனால இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ப்ரோ ஆக்சுவலி மார்க்கெட் ஹப்னு சொன்னா பெரிய இது, ஆனா வந்ததுல இருந்து உள்ளே இருக்கும் கார்லாம் எங்க இருக்கு? கண்டிப்பா, ஏன்னா நமக்கு 200 to 300 கார்ஸ் உள்ள இருக்கு. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம், பண்ணிட்டு அப்படியே உள்ள போய் நம்ம பாத்துடலாம். சோ இப்போ நீங்க எந்த மாதிரி கார் பாக்குறீங்க, என்ன மாதிரி பட்ஜெட்ல வேணும், எல்லாமே இருக்கு சொன்னீங்கன்னா நம்ம ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. என்ன கார் தான்? நான் ஜிடி போலோ பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கு, எல்லா விதத்துலயும் இருக்கு. போலோ மட்டும் பாக்குறீங்களா, வேற ஏதாவது அடிஷனல் கார் உங்களுக்கு வேணுமா பாக்குறதுக்கு? அங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. சூப்பர் கார்லாம் இருக்கானா? சூப்பர் கார்னா எந்த மாதிரி கார் கேக்குறீங்க? ஃபெராரி நக்கல்யா அவனுக்கு. கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல அதுவும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டெல்லியை ஸ்டார்ட் பண்ணோம், பெங்களூர் போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் வந்து நம்ம இங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். BMW, ஆடி எல்லா காரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஃபியூச்சர் 1 or 2 months அதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி காரும் பண்ணுங்க, கொஞ்சம் பண்ணுங்க, அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 or 2 months நீங்க இந்த காரை வாங்கிட்டு திருப்பி எங்கிட்ட செல் பண்ணிட்டு திருப்பி அந்த காரை வாங்கிட்டு போயிடலாம் நீங்க. சோ ஆஃபர் இருக்காம்பா திருப்பி. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உள்ள போயிட்டு காரை பார்க்கலாம். வாங்க. அவரு நம்ம ஏதோ உண்மையா கார் வாங்க வந்த மாதிரியே ஃபீல் பண்ணுகிறாரு. இதான் நம்ம பார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கார்ஸ் குறையாம இங்க நம்மளால பார்க் பண்ண முடியும், அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளோ வண்டியா? கண்டிப்பா. அதனாலதான் நம்ம வந்து எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கார்ஸ் வேணும், நீங்க புலம்பிடக்கூடாதுக்காக நாங்க ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கூட்டு வருவோம். பயங்கரமா இருக்குது ப்ரோ. ஆர்டர் அந்த பார்க்கிங் லைன்லாம் போட்டு. கண்டிப்பா இதே மாதிரி ஸ்பேசஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்க இங்கேயே ஃபுல்லாவே நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம், அந்த அளவு ஸ்பேசஸ் இருக்கும் கார்ஸ். ஓ இந்த கேப்ல எல்லாம் அப்படியே ஓட்டிக்கலாம். கண்டிப்பா இது ஃபுல்லா கிரவுண்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க அப்படியே எல்லா காரையும் பார்க்கலாம். சோ நீங்க பார்க்க வந்த வண்டி GT தான் போலோ. நீ இனியே எடுத்துட்டு போறேன்னு நினைச்சு ரிப்பன்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. சோ நாங்க போலோ பார்க்கறத விட கேஸ் நல்லா இருக்காம. கண்டிப்பா அதையும் பார்க்கலாம். நீங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்க எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதான் சொல்றேன்ல, இங்க வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெளியே போகும்போது ஏதாவது கார் புக் பண்ணது போங்க, ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு இது இல்லை அது இல்லை எல்லா வகையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ கார் என்னடா மாறியா, மனசு மாறியா காரை? கேஸ் நல்லா இருக்கு ஜிடியை விட. இப்போ நீ எது பார்க்க போற கரெக்டா சொல்லு எனக்கு. ரெண்டுமே கொடுத்தா கூட சும்மா கொடுத்தா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ, நீங்க எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, இங்க இருக்க எல்லா டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எது வேணா எடுத்து ஓட்டிக்கலாமா? தாராளமா ஓட்டி பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபீல் தெரியும், காரை உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல் தெரியும். அப்ப நீங்க ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ செலவு பண்றீங்கன்னா சும்மா எப்படி தெரியும்? 4 பேர் நீங்க சொல்லலாம், ஓகே டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். அதுக்காக நான் சொல்றேன், தாராளமா ஓட்டி பாருங்க, நோ ட்ரிசன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நாங்கள் காரை வந்து இப்போ கஸ்டமர் இருந்து வாங்கி 200 இன்சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஒர்க் ஷாப் போய் ஃபுல் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டி உள்ளே வரும். வந்து நாங்கள் பாலிஷ் பண்ணி காரை நிப்பாட்டிடுவோம். காரை இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே உங்களுக்கு காரில் நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு உள்ள உட்காந்து பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க வண்டிக்கு. எரியுதடி மாலா சாணம் போடுறி அப்படின்னு வெயிலுக்கு உள்ள ஏசி போட்டு உக்காந்தாலும் கரெக்டா இருக்கும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் வந்து நீங்க சொல்லும் போதெல்லாம் இந்த 5 daysல வந்து ஏதோ ரிட்டர்ன் பாலிசி இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன டவுட்னா, சும்மா பார்க்க வந்துட்டு அப்படியே வண்டி வாங்குற மாதிரி வாங்கிட்டு 5 நாள்ல நான் பாட்டு ஊரை சுத்திட்டு ஒரு ட்ரிப்பே போகணும்னு வைங்களேன், கொடுத்துட்டு அப்படியே ட்ரிப்லாம் சுத்தி முடிச்சுட்டு திருப்பி வந்து வேணா எனக்கு வண்டி பிடிக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்படி தாராளமா கொடுக்கலாம் ப்ரோ, நோ கொஸ்டின்ஸ். எங்களுக்கு என்னன்னா 5 நாள் 3 கிலோமீட்டர் அந்த பாலிசி படி நீங்க காரை கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. நாங்க தாராளமா வாங்கி போனாங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க வேற காரும் எடுத்துக்கலாம், இல்ல கேஷ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்ல கார்ல ஏதாவது சின்ன ஃபால்ட் இருந்தா சொல்லுங்க, அதையும் ரெடி பண்ணி தர இருக்கும். சோ கஸ்டமருக்கு நாங்க எந்த விதத்திலுமே வந்து நோ சொல்றதே கிடையாது. இந்த 5 daysல நான் ஏதாவது இஷ்யூ பண்ணிட்டு வண்டியை திருப்பி கொடுத்தேன்னா அந்த மாதிரி நாங்க எடுக்க மாட்டோம். இப்போ நாங்க கொடுக்குற கண்டிஷனிங் காரை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணுவீங்களா? கண்டிப்பா செக் பண்ணுவோம். நம்ம வண்டி பிடிஐ பார்ப்போம், அந்த பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் முடிச்ச உடனே வண்டி வெளியே கொடுக்குறோம். திருப்பி நீங்க வண்டி கொடுக்கும்போது பிடி செக் பண்ணி வண்டி எடுப்போம். நாங்க வந்ததுக்கே ஒரு வண்டி எடுத்து ஏசி போட்டு ப்ரோ அப்படியே இப்படி போய் பாப்போமா? கண்டிப்பா வாங்க, நிறைய கார்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நம்ம வாஷிங் ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
வாஷிங் அண்ட் பாலிஷ் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணா கூட நாங்கள் ரப்பிங் பாலிஷும் ஃப்ரீயாக போட்டு கொடுத்தோம், எது காஸ்ட்டே வாங்காமல் நாங்கள் பண்ணி தரோம். ஓ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 8 to 10 மணி டெலிவரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் கார் வந்துட்டே இருக்கும். ஸோ மாறி மாறி இங்கே ஒர்க் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, பெரிய இந்த மஹிந்திரா தார்லாம் வருதா? கண்டிப்பா வரும். நம்மகிட்ட எல்லா பிராண்டட் எல்லாத்தையும் கண்டிப்பா எடுப்போம். இது எடுக்க மாட்டோம், அது எடுக்க மாட்டோம் கிடையாது, எல்லாமே இருக்கும். அந்த பிரீமியம் செக்மெண்ட் மட்டும் இப்போதைக்கு நெக்ஸஸ் விஜயா ஃபோரமால அங்க வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடான், ஹேட்ச்பேக், ஸோ 10 lakh பட்ஜெட் ஃபுல் காஸ்ட்ல இங்க இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஹவு லாங் இட் டேக்ஸ்? இப்போ நான் இப்போ வாங்க வரேன்னா எவ்வளவு நேரத்துல நீங்க எல்லா ப்ராசஸ் முடிச்சு நான் கையில கார் கிடைக்கும்? திருப்பி 3 hours போதும் எங்களுக்கு. 3 hours போதுமா? 3 hours போதும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்க காரை சூஸ் பண்ணி ஓட்டி பார்க்கறதுக்கு 1 hour வேணும். அதுக்கடுத்து எங்க ப்ராசஸ் வரும் 1/2 hour ப்ராசஸ் தான். அதையும் நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னா காரை க்ளீன் பண்றதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் போதும். ஒரு கார் க்ளீன் பண்றதுக்கு வெயிலா இருக்கு அப்படி உட்கார்ந்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த காரை க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இங்கே கார் பார்க்குறாங்க வெயில் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக நாங்கள் ஒரு அம்பர்லா வித் வாட்டர் ஃபேன், இந்த மாதிரி ஃபேன் பார்த்துருக்கவே மாட்டீங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கல்யாணத்துல வைக்கிற ஃபேன் அதே மாதிரி தான், அதில் கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி இங்கே வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே, அது தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வாட்டர். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இவ்வளோ ஹாட்லயே வந்து கார் பக்கம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் இப்போ எல்லாரும் மனசுல கேள்வி இருக்கும், நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம், 5 லட்சம் கொடுத்து கார் வாங்கியிருக்கோம், அந்த கார்ல வந்து இது இஷ்யூ இருக்குமா அது இஷ்யூ இருக்குமா அப்படியே பயந்து வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா வெளியே. ஆனா இங்க அப்படி கிடையாது. நமக்கு ஸ்பின்னி சப்போர்ட் இருக்கே, பயப்பட தேவையில்லை. இன்ஜின் கியர் பாக்ஸா சப்போர்ட் இருக்காங்க, ஏசி சென்சரா சப்போர்ட் இருக்காங்க. இதுல சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சார் நீங்க வாரண்டி 1 year தரீங்க, அதையும் நீங்க 2 years 3 years கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் நம்ம ஸ்பின்னி இப்போ வந்து ஒரு ரெஃபர் பண்ணிடுச்சு. என்னன்னா எக்ஸ்டெண்ட் வாரண்டி. நீங்க காரை எடுக்கும் போதே எக்ஸ்டெண்ட் வாரண்டி. இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு 1 வருஷம் 5 கிலோமீட்டர் வாரண்டி தரோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் 5,000 to 10,000 பேமெண்ட் பண்ணிங்கன்னா, காருக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் நாங்கள் வாரண்டி எக்ஸ்டெண்ட் தரோம், 2 years தரோம். 2 years ஆமா ஆமா. இன்ஜின் கேபிள்ஸ் அப்படியே மாறும், ஏசி சென்சார் மாறும், எல்லாமே மாறும். இந்த 1 year வாரண்டி இது சொல்றீங்களா, இது இன்க்ளூடிங் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க? கண்டிப்பா. எப்படின்னா ஏசி அண்ட் எனி சென்சார் 3 மாசம் 5000 கிலோமீட்டர். இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டாலும் திருப்பி நீங்கள் 1 year மாற்றிக்கலாம். ஸோ காரை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று பிராண்ட் நியூவா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு வெளில எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று சின்ன ஏதாவது ஃபால்ட் எனக்கு போய் கேட்டிங்கன்னா, நீ செக் பண்ணிட்டு போகலாம் தம்பி அப்படிம்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வாரண்டி என்னவோ நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வரணும் அவசியம் கிடையாது. ஸ்பின்னி அப்படின்னு டெவலப் பண்ணி கொடுத்தோம், டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். சென்னை கோயம்புத்தூர்னா நாங்களே கார் பிக்கப் ட்ராப் பண்ணி கார் எப்படி கொடுத்தோம். இன்கேஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க திருச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு அங்கே உள்ள நியர்பை ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு பண்ணாலே போதும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது ஒரு டவுட் இருக்கு. இந்த நடுவில் நம்ம சென்னை பற்றி சொல்லவே வேணாம், மழை பெஞ்சு ஃப்ளட்டு வந்து நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அந்த செகண்ட்ல ஒரு கார் எடுக்கணும்னாவே பயமா இருக்கு, அது ஃப்ளட்ல மாட்டின காரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ அது எப்படி நான் தைரியமா வாங்குறது ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா. இப்போ நாங்கள் ஒரு என்ன பண்ணோம்னா 2 இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொன்னோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட், ஃப்ளட்டு, மீட்டர் டைம், இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். ஸோ நம்ம பிசிக்கலாக செக் பண்ணுறோம். செக் பண்ணி முடிச்ச பிறகு கம்பெனியில் ஆத்தரைஸ் கம்பெனியில் சர்வீஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் கார் மட்டும் தான் வாங்குவோம். ரெக்கார்ட்ஸில் காஸ்ட் வாங்குறது கிடையாது. ஸோ அதில் ஹிஸ்ட்ரியில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த காரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்கேஸ் இப்படி வச்சுக்கலாம், ஒரு கார் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதமோ எடுக்கிறீங்க, எடுத்துக்கப்புறம் ஒரு மீட்டர் டேம்பரு இல்லை வந்து நீங்கள் வண்டி ஃப்ளட் நீங்கள் கண்டுபிடிச்சின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் நான் சொல்கிறேன், இங்கே அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி நினைக்கலாம், பரவாயில்லையே நம்ம வந்து எடுத்து போய்ட்டு நாளைக்கு எது கண்டுபிடிச்சி ஹிஸ்ட்ரி காமிச்சா வண்டி ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்களே, இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே. இன்னொன்று நமக்கு புக்கிங் அக்ரிமெண்ட், டெலிவரி அக்ரிமெண்ட், எல்லா அக்ரிமெண்ட்டும் பர்ஃபெக்டாக கொடுப்போம். அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கும், பர்ஃபெக்டாக எல்லாமே. இப்போ நீங்கள் எல்லாமே படிச்சு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பின்னி கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் காரை எடுக்கலாம். இப்போ இந்த பைபேக் ஆஃபர்ன்றது கொடுக்குறீங்களே, அது எப்படி கால்குலேஷன் பண்ணி அந்த ப்ரைஸ் சொல்கிறீங்க, குவாட் பண்ணுறீங்க? இப்போ கார் டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் சொல்லலாம், கிலோமீட்டர் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஓனர் சொல்லலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஒரு புது கார் வச்சுக்கோங்களேன், புது கார் வந்து ஒரு 5 லட்சம் கார் வாங்குறீங்க, இன்னைக்கு வாங்குறீங்க, நாளைக்கு அதே காரை அதே ப்ரைஸ்ல போய் செல் பண்ணுங்களேன், டிப்ரிஷியேஷன் 2 lakhs. எப்படின்னா ரோட் டேக்ஸ் எல்லாம் போகும், அப்புறம் எக்ஸ்ஷோரூம்ல வந்து 50,000 குறையும். ஸோ 2 lakhs மைனஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 month 12 month அதுக்கப்புறம் 18 month. ஸோ இந்த 3 இதில் வந்து உங்களுக்கு பிரிச்சு நாங்கள் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லேயே போட்டிருப்போம், இந்த கார் நாங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 விதமான கார் இருக்குது, ஒன்று பட்ஜெட், இன்னொன்று அஷ்யூர்ட். ஸோ அஷ்யூர்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கும், இயர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 years 6 years 7 years அந்த மாதிரி இருக்கும். பட்ஜெட் கார் பொறுத்த வரையும்
2011 மாடல்ஸ், கிலோமீட்டர் 85-95. ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லா விதத்துலையும் கார் வாங்க ரெடியாக இருக்காங்க. எனக்கு வந்து இதான் பட்ஜெட்ன்றாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு விதத்துலையுமே நம்ம கார் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டீம் வந்து அந்தந்த ப்ரைஸ் அந்தந்த மார்க்கெட் வேல்யூக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம கண்டிப்பாக நம்ம கார் எடுத்துப்பாங்க. பிரச்சனை இப்போ அந்த இதுல என்னன்னா நீங்க வந்து ஒரு 5 lakhs நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து நீங்க 1 yearல வந்து ஷூட் வந்து எனக்கு ஒரு 3 lakhs வச்சுக்கோ கொடுத்துருக்கீங்க 1 yearல பைபேக் ஆஃபர்னு சொல்லிட்டு. நான் இந்த 1 yearக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி விட்டு அதோட செலவே 3 yearக்கு மேல போகுதுன்னும் போது நைஸா உங்ககிட்ட அந்த இஷ்யூவை சொல்லாம எடுத்துன்னு வந்து அண்ணா எடுத்துக்கோங்க காரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு வித்துட்டு என்ன பண்ண? கண்டிப்பா நல்ல கொஸ்டின் தான். ஸோ நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, எந்த ஒரு காருமே நாங்கள் செக் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் வேணும் எங்களுக்கு வேணும். ஸோ ஒரு காரை நீங்கள் விற்க வரீங்கன்னா அந்த காரை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 40 நிமிஷம் அந்த காரை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட்டே ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அதில் விஷயம் இருக்கும்போது அப்படின்னா சார் இந்த விஷயம் இருக்கு, இதெல்லாம் மைனஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம், இந்த ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, அதில் ப்ரைஸ் மைனஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டோர் மாற்றிருக்கீங்க, பம்பர் மாற்றிருக்கீங்க, கிளாஸ் மாற்றிருக்கீங்கன்னா இது ப்ராப்ளம் இல்லை. சேஸ் அடிபட்டிருக்கு, இன்ஜின் ஓப்பனா இருக்கு, கியர் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு, இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இருக்க சென்னை ரோடு டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்மால் ஸ்கிராச்சஸ் ஆகும், இடிப்பாங்க, எல்லாம் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனையே கிடையாது. ஃப்ளட்டடோ மீட்டர் டேம்பரோ அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். மற்றபடி நீங்கள் வந்து இடிச்சு ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மெயின் இன்ஜின், கியர் பாக்ஸ், ஃப்ளட்டட் அண்ட் மீட்டர் டேம்பர், அவ்வளோதான். இது பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வண்டி உங்கள் பேரில் இருக்கணும், ஏன்னா இது மெயின். அது இங்கேருந்து வாங்குறது நீங்களே மாற்றி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக நான் மாற்றி கொடுத்துருவோம். எல்லாமே நாங்கள் எங்கே பொறுப்பு தான், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து இப்போ கேஸ் என்ன கேஸ்னா, இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது டக்குனு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இல்லை வந்து வண்டியை வந்து சிக்னல் தாண்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். பிரச்சனை கிடையாது. எல்லாமே எங்களோட பொறுப்பு தான். இதோட 4வது கார் மக்களே, 4வது கார் எடுக்கலாமான்னு கேட்குறான். ஸோ இங்கே மல்டிபிள் ஆங்கிள் வண்டி டெஸ்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது டெஸ்ட்ல வண்டி வந்து இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுப்பேன். உண்மை என்னன்னா நாங்க கார் வாங்கவே வரல ப்ரோ. ஓகே, பார்க்க தான் வந்திருக்கோம். கதை இப்படி போகுதா? இப்போ நீங்க புது கார்ல வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆனா 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் நடக்குமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் சூடா இருக்கு, அவ்வளவுதான். பின்னில கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோட பிரைஸுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா புது காரே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு.